ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைத்தளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 521வது நாமாவளியாக ஓம் பன்னகாய நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி பாம்பாய் இருப்பவர்க்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அப்படி பாம்பு வடிவமாக இறைவன் இருக்காரா அப்படின்னா எல்லா உயிருமே இறைவன் தான். இதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா பன்னகஹா அப்படின்னா பாம்பு. கர்நாடகாவில் ஒரு க்ஷேத்திரம், முருகப்பெருமானுடைய க்ஷேத்திரம் சுப்பிரமணியான்ற க்ஷேத்திரத்தில் பாம்பு வடிவமாகவே இறைவன் இருக்கார். பாம்புக்கே அங்கேனா சுப்புடு அப்படின்னு சொல்லுவாள். முருகப்பெருமானாகவே பாவிப்பாள். அவர் சர்ப்பராஜராக இருக்கக்கூடியவர். பொதுவாக இறைவனுக்கு பெயர் எப்படி அமையும் அப்படின்னா அவர் எல்லா எழுத்துமே அவர் தானே, ஒவ்வொரு அக்ஷரமும் அவர் தான். அகர முதலென உரைசை 51 அக்ஷரமும் அகில கலைகளும் எல்லாமே அவர் தானே, இறைவன் தான் பார்த்தோம். அப்போ எல்லா வடிவத்திலும் இருக்கக்கூடிய அந்த இறைவன் எந்த சக்தியால் பூஜிக்கப்படுறாரோ அந்த அவளுடைய பெயரை வைத்து அந்த சுவாமிக்கு அந்த பெயர் ஏற்பட்டுடும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அகஸ்தியர் பூஜை பண்ணான்னா அந்த சிவனுக்கு பேர் அகஸ்தீஸ்வரர்னு வந்துடும். வாலி பூஜை பண்ணான்னா வாலீஸ்வரர், இடும்பன் பூஜை பண்ணான்னா இடும்பாவனம்ன்ற க்ஷேத்திரத்தில் சுவாமி பேரை வச்சு வந்துடும், அந்த ஊர் பேர் வந்துடும். அது மாதிரி நாகங்கள் எல்லாம் முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்து எல்லா பாக்கியத்தையும் அடையிறது. எல்லா உயிருமே இந்த சர்ப்ப வடிவமாக தான் வெளிப்படும். ஒவ்வொரு உயிரினுடைய தோற்றமுமே சர்ப்ப வடிவம்தான். அதனால தான் நாககிரியினுடைய தத்துவத்தை திருப்புகழ் அவ்வளோ அழகாக வர்ணிப்பாராங்க. திருச்செந்தூர்லேயும் இப்பொழுதும் அந்த பஞ்சலிங்கத்துக்கு பின்னாடி ஒரு துவாரம் வழியாக தினமும் அர்த்தஜாமம் முடிஞ்சதுக்கப்புறம் நாகங்கள்லாம் வந்து பூஜை பண்ணிட்டு போகிறதாக ஐதீகம் இப்பொழுதும் நடந்துட்டுருக்கு. ஆதிசங்கர பகவத் பாதால் அதை பார்த்துட்டு அந்த சர்ப்பங்கள் பூஜை பண்ணுறதை பார்த்த அந்த சிந்தனையோடு முருகனுடைய ஸ்தோத்திரம் பண்ணதால் தான் அவர் புஜங்கம் பண்ணார். சுப்பிரமணிய புஜங்கம். புஜங்கம் அப்படின்னாலும் புஜம்னா தோள்பட்டை, இந்த தோளாலே நவுந்து போயிட்டே இருக்கிறதால அதுக்கு பேர் புஜங்கம்னு பேர். அதை பார்த்ததால் அந்த நிலையிலேயே புஜங்கம் பாடுறார், சுப்பிரமணிய புஜங்கம்னு. அது மாதிரி முருகப்பெருமான் அந்த நாகங்களால் பூஜிக்கப்பட்டவர்னு ஒரு அர்த்தம், அந்த நாக வடிவமாகவே இருந்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறவர்னு ஒரு அர்த்தம். பரமேஸ்வரனுடைய ஆபரணமாக இருக்குது, நாகாபரணம்னே பேர். அம்பாளுடைய மோதிரமாக இருக்குது. விநாயகப் பெருமானுக்கு யஜ்ஞோபவீதம். கணபதி நாக யஜ்ஞோபவீதினே நமஹான்ற நாமாவளி அவருக்கு உண்டு. மகாவிஷ்ணு பாம்பு படுக்கையிலே இருக்கார். இந்த நாகமானது சகல தேவதைகளுடைய அலங்காரமாக இருக்குது. அப்போ அந்த நாக வடிவமாக நாகஸ்வரூபமாக இருந்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறார் முருகன் அப்படின்றத இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் பன்னகாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.